சரிங்கம்மா. உங்களுக்கு டவுட்டா? நம்மளாம் ஒரு பெருமான் காலடிகள் சிறு தூசிகள் ஐயா. நம்மளாம் அடியங்க ஐயா. நம்மளான்றது அடிய. நீங்களாம் எவ்வளவு பெரிய எல்லாரும் எல்லாரும் அவ்வளோதான். ஐயா, பெருமானர் வந்து உரைநிலையில நிறைய இடத்துல சிவ பஞ்சாக்ஷர தியானம், சிவ பஞ்சாட்சர ஆமா ஆமா அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்காரு ஐயா ஒரு இடத்துல. ஆமா. எனக்கு ரொம்ப நாளா என்னன்னா, நம்ம உன்னொலி தியானம் பண்றோம், இறைவன் நமக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ஓடுறது ஓகே. சிவ பஞ்சாக்ஷர தியானம் சொல்றாரு இல்லையா, அது எப்படி அப்படின்னு டவுட் வந்துச்சு. சிவ பஞ்சாட்சர தியானமா? அதுதான் ஓம் சிவாய நம்மன்றது, மனசுக்குள்ளே சொல்கிறது தான் ஓம் சிவாய நம்ம. அது வந்து வாயில் உச்சரிக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து சரவணந்த சாமி என்ன சொல்லுவார்னா, அது வாயெல்லாம் உச்சரிக்கிறது கிடையாது. அது வந்து மனசுக்குள்ளே அதை நாக்கு அசையாமல் சொல்லணும் அது ஆரம்பத்தில். அப்புறம் ஆமாம் ஓம் அது வந்து ஓம் சிவா நமச்சிவாயன்னு சொல்லலாம். பஞ்சாட்சரம் வந்துடும். இது சிவ பஞ்சாட்சரமும் ரெண்டு சொல்லுவார். சிவ பஞ்சாட்சரம் ஓங்கார பஞ்சாட்சரம்னு சொல்லிட்டு. ஓங்கார பஞ்சாட்சரம்ன்றது ஓம் நமச்சிவாயன்னு நினைக்கிறேன். சிவ பஞ்சாட்சரம்ன்றது சிவாய நம்ம. அதுக்கு வந்து ஓம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் வந்து சிவாய நம்மன்றதும் பஞ்ச எழுத்துக்களானது தான். அதான் தூல பஞ்சாட்சரம்ன்றதும் ஓங்கார பஞ்சாட்சரம்ன்றதும் நமச்சிவாய தான். சிவ பஞ்சாட்சரம்ன்றதும் சூக்கும பஞ்சாட்சரம்ன்றதும் சிவாய நம்ம. அது வந்து மனசுக்குள்ளே சொல்கிறது. அது இன்னும் சொன்னப்போனால் அது குறிப்பாக வந்து அது தியான முறையை பற்றி சொல்கிறது தான். நீங்கள் எல்லாம் நம்ம எதுவும் போட்டு இன்னும் குழப்பிக்க வேணாம். சிவ பஞ்சாட்சர தியானம் அதெல்லாம் ஒன்றும் வந்து அந்த காலத்தில் வந்து அங்கே அவர் கூட இருந்தவங்க எல்லாமே சைவத்தில் பற்று வச்சுருந்தவங்க தான். எல்லாருமே சைவத்தில் பற்று வச்சுருந்து ஒரு கால் அங்கே வச்சுக்கிட்டு ஒரு கால் இங்கே வச்சுருந்தவங்க தான் எல்லாருமே. அதனால் அவங்களுக்கு அப்படி தான் கடிதம் போட்டார். சுத்த சன்மார்க்கம் ஆரம்பித்து 1865 அப்புறம் எழுதின கடிதம்லாம் கூட வந்து சிவாய நம்ம பஞ்சாட்சரம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. காரணம் அவங்க வழியே போயிட்டு அப்படியே விட வேண்டியதான். திடீர்னு இந்த அற்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை வந்து கடைசியில் தானே சொன்னார் சாமி. அற்பெருஞ்சோதி அகவலெல்லாம் மேட்டுக்குப்பத்தில் எழுதுந்து தான். தன்னுடைய திருவுருவை மறைச்சிக்கிறதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி எழுதுந்து தான். அது ஆமாம், எழுதுந்து இறைவன் தான். இறைவன் அதாவது அவர் இறைவன் வந்து அனக நிலையில் வெளிப்பட்டுட்டார். அதாவது பழைய முறைகளுக்கும் இதுக்கும் முற்றிலும் வேறுபாடு. அதாவது மற்ற சமய மத யோக அதெல்லாம் வந்து கடவுள் மனிதன், அதாவது ஆன்மா, பதி பசு பாசம்லாம் முத்தனி பொருள்கள் அப்படின்னும் பதியை வந்து சென்று அணுகாது. பசுவும் பாசமும் பதியை போய் சென்று அணுக முடியாது. இது கரெக்டு தான். அதாவது இறைவன் தான் அணுகினால்தான் நாம் வந்து எதையும் உணர முடியுன்றது கரெக்டு தான். ஆனால் இந்த உண்மைக்கு மேலே அப்பால் அருள் உண்மை ஒன்று இருக்குது. அது வந்து இதுவரையில் இறைவனே எந்த ஞானிக்கும் அவங்களுடைய மெய்யறிவில் வெளிப்படுத்தாத ஒன்று அனகம்ன்றது. அனகம் அப்படின்றது தான். அந்த அனகத்தை பற்றி ஆமாம், அதாவது அப்படி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதுக்கும் மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும்னா ஆன்மாவே இறைவனுடையது தான். ஆன்மா இறைவனே வந்து அப்போ மனத்தால் மறைச்சிருந்தப்போ கூட இந்த இறைவன் வந்து கருணையே வடிவானவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்.
ஆ கருணையே வடிவானவர் பொருட்டு இந்த ஆன்மாக்களை மனிதனாகி இந்த ஆன்மாக்களை நம்ம வந்து ஒரு உயர நிலைக்கு எட்டு போகணும் அப்படின்னு ஒரு அருள் தயவு கொண்டு தயவு கொண்டு நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்து ஒரு அருளை நம்மகிட்ட வழங்குறாரு. ஆமாம் 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 பெரும் தயவு கொண்டு. ஏன்னா அவர் கருணையை வடிவானவர். இந்த ஆன்மாவை நம்மளை இப்படி பிடிச்சிருந்து இதை ஒரு கருணை கொண்டு தயவு கொண்டு அவர் நமக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து ஒரு செயல் செய்விக்கிறாரு. அதுதான் அழகு வாழ்வு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நீங்க அழகு வாழ்வுன்னு சொல்றப்ப எனக்கு அது புரியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இதுல இருக்க படிக்க படிக்க கொஞ்சோண்டு உணர்கிறப்பதான் ஏதோ இருக்குது அப்படின்னு தோணுதுங்க ஐயா. அப்ப நம்ம பண்ற செயல்கள் பேச்சு எதுவுமே எந்த இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு ஐயா. எதுவுமே எந்த இல்ல அது மட்டும் நான் 200% உணர்ந்துட்டாரு. உணர்த்திட்டாரு பெருமானாரு. நான்றதே அங்க இல்ல. இது நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்துதாயா ஏன் எனக்குள்ள கேக்குறேன். அதுதான் எனக்குள்ளது என்ன உணர்த்துறாரு, என்ன வழி நடத்துறாரு. இப்படிதான் எனக்கு கேட்க தோன்றேன். நான் செய்ய நினைத்தோம் அவனுடைய செய்தாவே நினைக்க சொல்லுங்க ஐயா. எனக்கு எனக்கு அவங்கள பத்தி அந்த ஆன்மா இப்படி எல்லாம் இருக்குது அவங்க எவ்வளவு பக்கம் அப்படின்னு ஏத்துக்க சொல்லுது எல்லாத்தையுமே. ஏன்னா விவாதம் பண்ணுவோம் அவங்ககிட்ட. அவங்கள நினைச்சு ஒரு கருணையோட இருக்கையும் இவங்கதான் எப்பதான் இன்னும் அந்த நிலைக்கு வரப்போறாங்களோ அப்படின்னு தோணுது. அப்படி ஏன் இந்த மாற்றம் நம்மளுக்குள்ள வந்து இல்லையா? என்னதான் அது இட்டுனாத்துக்கு பெரிய நாட்கள் ஆகுங்க. ரொம்ப நாட்கள் ஆகும். அந்த அழகாழ்வு அருள்வாழ்வு இதெல்லாம் பெரிய நாட்கள் ஆகும். அவங்க அவனுடைய அருள் இல்லாம நடக்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஒரு ஐயா நேற்று வந்து சைவத்துல இருந்தப்போ நம்ம ஒரு ஆன்மீக குரூப்ல இருந்தப்போ முதல் கடவுள் சிவபெருமான் அப்படின்னு இருக்கிற ஆளுங்க ஐயா. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க சிவபெருமான் வழிபாட்டுல இருந்து நல்லா இருக்கு நீங்க வந்துட்டீங்க. நீங்க திருப்பி மெச்சு சிவபெருமான் வழிபாட்டுல வருவீங்க. கடைசியா ஃபைனலே சிவபெருமான் தான் அவங்க ஜோதியா நம்மளுக்கு திருவண்ணாமலை காட்டுறாங்க. கடவுள்ன்ற கான்செப்டே ஒண்ணுதாயா. சிவபெருமான் தான் அருப்பெரும் ஜோதி எல்லாரும் ஒண்ணுதானே கடவுள்ன்றப்போ. நீ சிவபெருமான வழிபட ஜோதி வழிபட்டாங்க ரெண்டும் ஒண்ணுதாயா. நான் ஜோதி வழிபடுறேன் நான் வழிபடுறேன். நீங்க இவரு அண்ணாமலை வழிபடுற வழிபடு ரெண்டும் ஒண்ணுதானே. அவர் என்ன சொல்ற இல்ல ஜோதியில இருந்து திருப்பி அண்ணாமலையாரே வழிபடுத அப்படின்ற பதில் சொல்றது. சில இடத்துக்கள்ல பற்று அதிகமாக இடத்துல நாம் சொல்கிறது செல்லுபடி ஆகாது. அவங்க ரொம்ப பற்றா இருக்காங்க. ஏன்னா வந்து கடவுள் ஒண்ணுதான் கான்செப்ட் எடுத்துட்டேன். முருகனை கும்பிடு அண்ணாமலை அடிப்படிக்கான அண்ணாமலை கும்பிட்டு இருந்தேன். சிவபெருமான் தான் முழுமுறை கடவுள். ஒரு 10 வருஷமா சிவபெருமான் தான் எல்லா கடவுளும் கும்பிட்டு சிவபெருமான் வந்து இந்த ஒரு ஜோக் இடையில சொல்கிறேங்க இருங்க. ஒருத்தன் வடிவேலு ஒரு மரத்தடியில் குளத்துக்கு எதிரில் 10 இருப்பான் இல்லைங்களா. திடீர்னு ஒருத்தன் உள்ளேருந்து வருவான் குளத்துலேருந்து. என்ன சொல்லுவோம் சொல்லுங்க. நான் எதையும் சொல்லிடாத அடித்து கூட கேட்பாங்க. எதையும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். உடனே 4 போலீஸ் வரும். அவன் கேட்பாங்க என்னடா சொல்ல போனான்னா அவன் ஒன்றும் சொல்லலை சார் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னு கேட்பாங்க. என்ன சொன்னான்னு கேட்பாங்க. அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ சொல்லிடாது அப்படின்னு சொன்னான் சார். அவன் அப்படித்தான் என்ன சொல்லுவான். நீ வந்து அவன் என்ன சொன்னான்னு சொல்ல ஆனால் நீங்கள் ஒன்று இத்தனை சொன்னான் அடிப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா ஆசிட்டிஸ் சொல்கிறான். ஆனால் அதை அவங்க நம்ப மாட்டாங்க. ஆசிட்டிஸ்ன்னு ஒரு இது சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஆசிட்டிஸ்னால் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தன். அது உள்ளது எப்படி இருக்குதோ அதை அப்படியே சொல்லணும். அதை விட்டுட்டு கற்பனை பெயர்கள்லாம் சூட்டக்கூடாது. அவர் இப்படி இருக்கிறாரு முருகர் அவர் 2 மனைவி அப்படின்னா பாமரனுக்கு என்ன ஆகும். அவன் அப்படி தான் போயிடுவான். அது ஒரு விழா கொண்டாடிக்கிட்டு வேலை குத்திக்கின்னு வாய்க்குள்ளே பார்த்தாலும் பாமரன் எல்லாம் நம்ம எல்லாமே பாமரர்கள் தான். அவன் வந்து யாரோ ஒருத்தர் அதனுடைய தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து 99 பேர் இல்லை 99.99%
ஆமாம் அது சொல்லியிருக்காங்க. அப்போ முருகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 2 மனைவிமா இருக்காங்க, அவர் மயில் மேலே வலம் வருவார், பிள்ளையார் ஒருத்தர் இருக்கார், சிவபெருமான் தலையில் வந்து இது பிறை சூடிட்டு இருப்பார், காதில் தோடு போட்டுன்னு இருக்கார். அதை இப்போ தேவா தேவா தேவார தேவாரத்தில் 12 திருமுறை சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமா அதில் வந்து 8 9 திருமுறை நினைக்கிறேன் இவங்களுது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அதில் திருஞான சம்பந்தம் 3ஆக பிரிச்சுருக்காங்க. முதல்ல 3, திருநாவுக்கரசத்து 3, சுந்தரத்து 2. மொத்தம் முதல்லையே 12 திருமுறையில் 3 திருமுறை வந்து திருஞான சம்பந்தத்து வருது. அதில் அந்த நால்வர் பெருமக்கள் அந்த முதல் பாடலில் தோடுடைய செவியன் ஆரம்பிக்கிறார். ஆமா சரிம்மா. தோடு செவி. இப்போ நம்ம சைவ சிந்தனைக்கு இப்போ இவங்க கோயிலுக்கு போனோன்னா திருப்பி தேவாரம் தான் போயிடுவாங்க. தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பெம்மா பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதை யார்கிட்ட வாங்குது, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. அதே தேவாரம் பாடுறாங்க, சைவ பெரியார்கள் இருக்காங்க. ஏங்க இது எத்தனையோ ஆண்டவரை புகழக்கூடிய வார்த்தைகள் வந்து வெகு கோடி நாம சம்புன்றார். யார்? அருணகிரிநாதர். வெகு கோடி நாம சம்பு குமாரா. முருகப்பெருமானை போற்றும் போது அவங்க அப்பாவை சொல்கிறார், வெகு கோடி நாமங்கள் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு அந்த காலத்தில் தாய்மார்கள் போட்டுக்கிறதும் பெரிய ஆண்கள் கூட போட்டுப்பாங்க தோடு, ரிங்கு. கடுக்கல்ல, தோடுன்னா ரிங்கு தான் வரும், புரியுதுங்களா? இப்போ ரிங்கு மாதிரி இருக்கும் அது. அது தோடு அப்புறம் மாறி போச்சு. தோடுன்னா ரிங்கு. உங்களுக்கு சிவபெருமானுடைய இந்த படங்கள்லாம் பிரிண்ட்லாம் கூட பாருங்கள், அந்த ரிங்கு. தோடு இங்கேருந்து ஒரு ஆர்னமெண்ட்டு தானே தோடு. அது தேவாரத்தில் முதல் திருமுறையில் முதல் பாடலில் முதல் வார்த்தையில் தோடுன்னு ஏன் சொல்லணும்? அது செவி. தோடு செவியை வச்சு அந்த பாடலில் இருக்கிற சுத்த சன்மார்க்க கருத்து பார்த்திங்கன்னா அதுலேயே எல்லாமே முடிஞ்சு போகுது. ஆனால் அது எப்படி தோடுடைய செவியன்னு 10 முறை பாட்டு அப்புறம் அடுத்த லைனுக்கு போவாங்க. அதுலேயே பற்று சிவபெருமான் வந்து தோடு போட்டுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு அதே ஒரு இது இப்படியே கற்பனையில் போயிடுது. தோடு செவியன்னு சொல்கிறாங்க. தோடுன்னா ஒரு நிறைநிலையை குறிக்கிறது. நிறைநிலை. இப்போ நீங்கள் எந்த கோள்கள் எடுத்துக்கிட்டாலும் என்ன இதில் இருக்குது, கோலங்கள்லாம் சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், பூமியாகட்டும், செவ்வாயாகட்டும், எப்படி இருக்குது? உருட்சி நிலையில் இருக்குது. இருக்குது இல்லைங்களா? உருட்சி நிலையில் இருக்குது. இன்னும் நீங்கள் விதையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு, தனியா, பட்டாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பெரும்பாலும் உருட்சியாக இருக்கும். ஆனால் அதில் தண்ணி விட்டு வரும்போது அதனுடைய முளை வருது இல்லையா, அது என்ன வடிவத்தில் இருக்குது? ஓங்கார வடிவத்தில் இருக்கும். தாய் வயிற்றுல பிள்ளை வந்து என்ன சைஸில் இருக்கும்? ஓங்கார வடிவத்தில் இருக்க, காலை மடக்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அர்த்தம் வேறு. அந்த ஓன்ற எழுத்து வடிவம் இல்லை, அதனுடைய இது. அது வந்து அது என்ன, அந்த ஓங்காரமாக இறைவன் எப்படி வெளிப்படுறாருன்னா தன் முழு நிறைநிலையை வெளிப்படுத்துகிறார். அந்த நிறைநிலையை குறிக்கிறதுக்காக தான் நீங்கள் நான் பார்க்குற அண்ட கோலங்கள் எல்லாமே
உருட்சியான நிலையில் இருக்கும். அந்த உருட்சி நிலையில் நீங்கள் டிராங்கியில் போட்டிங்கன்னா எப்படி வரும்? வட்டமாக தான் போட முடியும், ஒரு வட்டமாக தான் போட முடியும். அந்த அந்த ஒரு உருட்சி நிலையை பற்றி நிறைநிலை இறைவன் வந்து எங்கும் நிறைவாக இருக்கிறார்ன்ற சொல்கிறதுக்காக தான் இந்த குறியீடுகள்லாம். அந்த குறியீடுகள் அதுதான். அந்த தோடுன்றதும் செவி, நம்முடைய செவி என்ன என்ன எந்த மாதிரி இருக்குது? என்ன ஓங்கார வடிவத்தில் இருக்குது. ஓங்கார வடிவத்தில் செவின்றதே வந்து உங்களுக்கு நாதத்தை உணர்த்துறது தான். நாதம்னாலே ஓங்காரம் தான். இந்த ஓங்கார உண்மையைத்தான் அணுதில் வெளிப்படுத்துகிறார் இறைவன். அதை இவ்வளோ மறைச்சி வச்சு தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப டீப்பாக தான் அது சரவண சாமி நூல்களை படிக்கும்போது தான் நமக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியுது. அதனால் தோடுன்றது நிறைநிலையை குறிக்குது. அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து அந்த இயற்கை விளக்கம் நிறைவாகிய சத்திய ஞான சபை கண்ணே, இயற்கை உண்மை நிறைவாகிய அருட்பெருஞ்சோதி சொரூபராய், இயற்கை இன்பம் நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடனச்சிகையை எல்லா உயிரில் இன்பமடைதல் பொருட்டு செய்தருள்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இந்த இயற்கை உண்மை நிறைவாகிய, இயற்கை விளக்கம் நிறைவாகிய, இயற்கை இன்பம் நிறைவாகி, அந்த நிறைவாகின்ற வார்த்தை என்ன முக்கியம் இருக்குனாலும் அதை போடுறாரு. அந்த நிறைநிலையை அந்த பூரணத்துவம், அந்த ரிங்கே வந்து நிறைநிலை பூரணத்துவ நிலையை வந்து ஆன்மாவில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 3 விதமாக வெளிப்படுத்துகிறாரு. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இது வந்து அகர உகர மகரம்னு சொல்லலாம், சி வ இம்னு சொல்லலாம், த ய உன்னு சொல்லலாம். இதுதான் வந்து அகர உகர மகரமாக வெளிப்படுத்துகிறார். அருவம், அருவுருவம், உருவம், இதுதான் ஆ உ இம். இதை குறிக்கிறது தான் அந்த செவியினுடைய வடிவம். இயற்கையிலேயே வந்து அந்த நாத இதாக வந்து நமக்கு அதை கற்பித்திருக்காங்க. அந்த தோடுடைய செவியன் விடை ஏறி அப்படின்னா, விடைனாலே ஆன்மா, விடைன்னா பசு இல்லைங்களையா, அது பசுன்னு தான் சொல்லணும். அதாவது காலை பதி பசு பாசம் தானே சொல்கிறாங்க. பதி காலை பாசம் பாசம் சொல்ல மாட்டாங்க. பசு ரெண்டுத்துக்கும் பொதுவானது பசு மாடுன்னு தான் சொல்லுவாங்க. அது காளை மாடு இந்த மாடுன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவாக ரெண்டுத்துக்கும், 2 இனத்துக்கும் சேர்ந்தது பசு. பசுன்னா மாட்டையும் குறிக்கும், ஆன்மாவையும் குறிக்கும். இங்கே விடை ஏறி தூ வெண் மதி சூடி, அந்த 3ஆம் பிறையை சூடிட்டு இருக்கார் இல்லைங்களா. ஏன் தேஞ்சு போன மதியை சூடணும்? ஏன் ஃபுல்லாக இருக்கிற மதியை சூடுறது? அறிவு கரெக்டு, அறிவு கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அது குறை மதி தானே நீங்கள் சொல்கிறது. அது சூப்பர் சூப்பர். அதாவது அந்த பிறை ஏன் போட்டாங்கன்னா 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் பிறை பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரவண சாமி அது 3ஆம் நாள் பிறை கிடையாது, அது 2½ நாளில் வரும். அமாவாசை, துவிதியை, திருதியை. அமாவாசை ஒரு நாள், அன்னைக்கு சுத்தமாக தெரியாது. 2ஆம் நாள் துவிதியை, அன்னைக்கும் தெரியாது. 3ஆம் நாள் திருதியை மாலையிலேயே தெரியும். அப்போ மாலையில் 2 நாள் தானே கணக்கு வருது. அது ஏன் 2½ன்னா, இவங்க ஏன் 3ஆம் பிறைன்னு சொன்னாங்க? நெற்றியில் ஏன் 3 பட்டையாக விடுறாங்க? இது எல்லாம் மும்மலமாக இருக்குது. நமக்கு தூள சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம். இந்த தூள சரீரத்தில் கண்ம மலம் காரியப்படுது. சூக்கும சரீரம் உயிர் வடிவில் மாயா உணர்ச்சி காரியப்படுது. ஆன்மாவில் ஆணவ மலம் காரியப்படுது. இப்போது தூள சரீரத்தில் கண்ம மலம் அது ஒரு பங்கு. அடுத்து சூக்கும சரீரத்தில் மாயாமலம் அது ஒரு பங்கு. ஆன்ம வடிவில் காரண ஆன்மாவில்
ஆணவ மலம் ஒரு பங்கு அல்ல அப்படின்னு சொல்கிறது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு சொல்கிறார். அதை நீ ஒரு பங்காக காணக்கூடாது. ஏன்னா ஆன்மான்றது பதியும் உடனாகி இருக்கிறார். பதி பசு தனித்தனியாக இல்லை. ஆன்ம நிலை அப்படின்றது நானானான் தானானான் நானும் தானுமானான், இரண்டு சேர்ந்த ஒரு நிலை தான் அகரம் உகரம். அதான் உடனாகி இருக்கிற நிலை. நீங்கள் சிவஸ்தலங்கள்லாம் அந்த உடனாகின்னு போடுவாங்க. எல்லா கோயிலும் உடன் உரைன்னு போகிறாங்க. காரணம் என்னன்னா இறைவன் ஆன்மா விட்டு பிரியவே முடியாது. அது இல்லாமல் ஆன்மா இறைவனோடு எப்போதுமே இயற்கையில் அத்விதமாக இருக்குது. அப்போது ஆன்ம நிலைன்றது கடவுளும் மனிதனும் இரண்டு பேரும் சேர்ந்த ஒன்று தான். அதாவது தலை ஒன்று, ஆனால் முகம் இரண்டு. ஒரே தலை ஒன்று தான், ஒரு ரெண்டு முகம் இருக்குது. ஒன்று அகரம் உகரம். ஆக ஜீவான்மா பரமான்மா ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலை தான் அந்த சுத்தான்மான்ற அருட்ஜோதி நிலை, அத்வைத நிலை. அத்வைதம்தான் சத்தியம். இந்த நிலையில் ஆன்மா, அதாவது பொது அன்றி தங்குமிடம் போச்சு. பொதுன்னா ஆன்மா என்கின்ற சபை, அங்கே தான் இறைவன் தங்க முடியும். அகண்ட வெளியில் இருக்கிற இறைவன் தன் உண்மையை வெளிப்படுத்துகின்ற இடம், பூரணமாக நிறைவாக வெளிப்படுத்தி அனுபவத்தில் கொண்டு வர்ற இடம்தான் அவருடைய ஆன்ம நிலையம், அவருக்கே சொந்தமானது. அதெல்லாம் திரைமறைப்பை கொண்டு அது எப்படின்னா தன்னை தானே அனுபவிக்கிற நிலை, அதுதான் ஆன்ம நிலை. தன்னை இறைவன் எந்த உருவமாக இருந்தாலும் அதை நம்ம உடம்புல உட்கார்ந்து நம்ம பண்ற செயல்கள் இறைவன் பண்றாருன்னு அந்த நிலையை உணர்ற உடல் காரண உடல் ஆயிடுங்களா? அந்த காரண சரீரம்ன்றதுலேயே அதுக்குள்ளவே மகா காரணமாக ஆண்டவர்கார். அதுதையா இந்த உடலுக்குள்ள உடல் எடுத்து இந்த ஆன்மா இப்ப நான் அடியனுக்குள்ள நான் உடல் எடுத்துக்கிட்டு நான் தான் லட்சம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இதையும் மீறி ஒரு உணர்வு நிலை இறைவன்டா உள்ள இருக்கிறான்னு வந்துட்டுன்னா இது உணர்றதுக்கு நாளாகும். இதை நம்ம அந்த உள்ளொலி பெரியதான் இறைவன் உள்ள இருக்கிறாருன்னு அந்த காரண சரியமா ஆகுதோ அப்படின்ற உணர்றதுக்கே அதாவது அது சனண்ட சாமி நீங்கள் கேட்கறதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா, தன்னை தானே அனுபவிக்கிறார். அவர் தன்னை நாமாகி நின்று தன்னை தானே அனுபவிக்கிறார். நாமாகிய நான் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நான் என்ற வண்ணத்தில் இருப்பதே இறைவன் தான். அதனால் தானான கடவுள் நாமாகி நின்று தன்னைத்தானே அனுபவிக்கின்ற ஒரு இடத்துக்கு பெயர் தான் ஆன்ம நிலையம். அதில் கடவுள் நிலையில் பாதி உங்களுக்கு அது நிறைவாக இருக்கார். அவர் அங்கே இருள் கிடையாது, அதாவது அக இருள் அங்கே கிடையாது. அவர் பூரண நிறைவாய் தன்னுணர்வில் இயற்கையில் இருக்கார். ஆனால் அவரோடு இருக்கின்ற நாம் அது அனுபவத்துக்காக, சுயானுபவத்தில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் தன்னைத்தானே மறைச்சிக்கிறார். அப்போ அந்த நான் என்ற இடத்துல இருக்கிறது தான் இருள், அக இருள். நம்ம இருக்கிறோம். ஆனால் எப்படி நம்மால் இருக்க முடியுது, நம்முடைய இருப்பு எதனால் ஆனது, எப்படி நம்மளால் இருக்க வந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்கிறோம். ஆனால் எப்படிதான் உன்னால் இருக்க முடியுதுன்னா யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாமே நான் இருக்கிறேன்றது கூட ஒரு இருப்பு இருக்கிற நான் உங்ககிட்ட பேசுனா நான் அது நான் இல்லைன்ற அந்த சிச்சுவேஷன்ல பேசுறப்ப அந்த உணர்வு நீங்க பேசுறோம். நான் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தாக்கிறோம். அந்த நானே நான் இல்லையா, அந்த அருதஞ்சோரியத்தோட தான் இருக்காரு, எல்லாமே அவர்தான் இருக்காரு. அப்ப நான் பேசுறது எல்லாம் அவர் பேசுவதா? அப்ப நம்ம சொல்ற அவர் சொல்றாரு வரிகளை கூட நம்ம அவருடைய சேர்ந்தா எல்லாமே நடக்கிறது அவர்ல நான்ற இடத்திலே இல்லைங்க ஐயா. அப்ப இந்த இறை உலக பிரபஞ்சம் படைக்கப்பட்டது இறைவன் வாழ பொருட்டுதான் இந்த ஆன்மாக்களை படைத்து அந்த ஆன்மாக்கள் நலன் பெறட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த உலகம் இயங்குது. அதனாலே அந்த மாய மலத்துல இருந்து எடுத்துன்னு போய் விட்டு என்போட நிலையை அடையணும்
ம் இறைவன் நிலையை அடையிறன்னு சொல்லிட்டு தான் அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தப்பட்டது. ம் அப்படிதான் இல்லையா வரும்? ஆமாம் ஆமாம். இப்போ இந்த நான் நீங்க சொல்றீங்க இல்லையா காரண உடல் காரியம், அதான் காரண உடலில் நான் அப்படின்ற பகுதியில், அதான் நான் என்ற பகுதியில் தான் அதை பற்றி நமக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் எப்படி நம்மால் இருக்க முடியுது அப்படின்றது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இருள் வந்து பாதியாகத்தான் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஆணவம். அதாவது நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்ம யாருன்னு தெரியாமையே நம்ம இருக்க வந்திருக்கோம், இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைக்கு பேர் தான் நம்ம அந்த ஆணவ இருள் பேர். அது அந்த ஆணவ இருள் அப்படி அதுக்கு அதுக்கு வந்து அறிவு கிடையாது. நம்மையும் நமக்கு காட்டாது, இறைவனை காட்டாது. அதுதான் ஆணவனுடைய இருள், அஞ்ஞானம் என்கின்ற அக இருள். இது வந்து இறைவனுடைய திருநடனத்தினால்தான் அந்த இருள் கூட விளங்குதே தவிர அது வந்து தனியாக அதுக்கு அப்படின்னு இறைவனுக்கு எதிராக அதுக்கு அயலாக எதுவுமே கிடையாது. இறைவனுடைய திருநடன செயலில் ஒரு செயல் மறைப்பு செயல். அந்த மறைப்பு ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்கார். அதுக்காக ஏன்னா அந்த ஆன்ம நிலை என்றது கடவுளுக்கான அனுபவ நிலையும். கடவுளே ஆனாலும் அவர் ஆதி அந்தம் இல்லாதவர் ஆனாலும், ஆனால் அனுபவ ரீதியாக அவர் வந்து தன்னைத்தானே அனுபவிக்க வரும்போது அவர் முறைப்படி பூஜ்ஜியத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால்தான் முதல்ல புல் பூண்டு தேகத்தை எடுக்கிறார். நாம எடுக்கலை, அவர் எடுக்கிறார். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த இந்த மனித தேகத்தை நாம் எடுத்தோம், அவர் எடுத்த நான் என்ற அந்த இருளை வந்து எப்படி நீக்கிறதுன்னு ஒரு சிறிய ஒரு முயற்சி பண்ணாலே நமக்கு தெரியும். அது குறித்து யோசனை பண்ணாலே தெரியும். இப்போ அது நினைப்பு மறப்புன்றது நம்ம வாலண்ட்ரியாலாம் கொண்டு வர முடியாது. இறை உண்மையை உணர்கின்ற பொழுது நினைப்பு மறப்பு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போயிடும். அப்படி தான் போகணும். இப்போ வந்து நம்ம பகலில் இருக்கோம், நான் தான் இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது இரவில் தூக்கம் வந்துடுது. நம்ம இருக்கிறது நமக்கு தெரியுதா? அப்போ நம்ம இருக்கிறது இல்லாமல் போகிறது நம் செயலால் நடக்குதா, இல்லை அது தானாக நடக்குதா? அப்போ தூங்கிட்டோம்னா அதில் வந்து நாம் இல்லை, சூன்யம், எதுவுமே கிடையாது. டோட்டல் உலகமே இருள். அதாவது எதுவுமே கிடையாத ஒரு நிலைக்கு நாம் இருக்கிறதே நமக்கு தெரியாத நிலையில் நம்ம போயிடுறோம். அப்போ நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு உணர்வே கிடையாது அங்கே. ஆனால் பாடி மட்டும் இயங்கிட்டு இருக்கோம், மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் இருக்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அடியேன்னு வந்து உங்களை பார்க்க வர்றோம் அப்படின்னா, அப்புறம் உங்கள் வீட்டு ஐயா சொல்லுவார், அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அழுத்து போய் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு, ஆனால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களால் உணர முடியுமா? அங்கே தான் இருக்கிறேன்ற உணர்வே இல்லையா? அப்போ விழிப்புணர்வில் இருக்கிறேன். இருங்க கொஞ்சம் இருங்க. விழிப்பு நிலையில் இருக்கிறோம். அப்போ அது வந்து நம்ம சுதந்திரத்தினால்தான் இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம், ரைட்டு. இப்போ வந்து திடீர்னு எப்படி இல்லாமல் போகிறோம்? அப்படி இல்லாமல் போகிறது நாமளே செய்கிறோமா? இல்லை, அதுவாக நடக்குது. சரி, இல்லாமல் போனோம், எங்கே போனோம், எங்கே ஒழிஞ்சு போனோம், எங்கே மறைஞ்சு போனோம், எங்கே சூன்யமாகி போனோன்னே தெரியாது. திடீர்னு வர்றோம். அப்போ திடீர்னு வர்றது தானாக வர்றது யார் வர்றது? அப்போ அந்த தான் தானாக இங்கு நானாக விளங்குதுன்றது தான். அதை கொண்டு கொஞ்சம் அறியலாம். ஆமாம், தியானத்தில் அறியறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கு ஐயா மூலமா கேட்டு ஒரு மகிழ்ச்சி அடையுதுன்னா
இது பிரபஞ்சம் இதெல்லாம் சாமி விளக்கம் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும். அதை உங்களுக்கு படித்ததில் பிடித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது வந்து அது அரைநிலை, அதுதான் வந்து இரண்டரை நிலை என்றார். என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார். பாடுங்க பாடுங்க. என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் தாரும் இடைமடவாய் என் மொழியின் தனக்கே வெறியாகும் இரண்டரை நாழிகை கொள்ளே தன் சாதி உடை பெரிய தவத்தாலே நான் தான் காற்றுகின்றேன் அறிந்திடுதான் சத்தியம் சத்தியமே. வரி வரி கொஞ்சம் மாற்றி படிச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் பாருங்கள், வரி அப்படி வராது. என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் என்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் இரண்டரை நாழிகையில். இந்த பின்சாரும் இரண்டரை நாழிகை அப்படின்னு சொல்லும்போது அந்த முன்சாரும் இரண்டரை நாழிகை முன்வரையில் சொல்லாமல் சொல்லிட்டார். ஆமாம், பின்சாரும் இரண்டரை நாழிகை எனது பேருடம்பில் கலந்து உலத்தில் பிரியாது மகிழ்ந்திருப்பார் தன்சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்துவே சத்தியம் சத்தியமே மின்சாரும் இடமிடவாய் நின்றனக்கே உரைக்கின்றேன் அதை நீ அறிவாய் இரண்டரை நாழிகை கடந்த போதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த இரண்டரை நாழிகைன்றது வள்ளல் பெருமான் ஒரு 10-15 இடத்துல தான் சொல்லியிருக்கார். அதே மாதிரி வசன பாகத்தில் பேருபதேசத்தில் 2.5 வருடமாக சொல்லி வந்தேன் அப்படின்னா 2.5 வருஷம்னு கிடையாது. அதை ஏன்னா சாமி 1865 சன்மார்க்க சங்கத்தை ஏற்பட்டு அப்பத்திலிருந்தே அங்கே தர்மசாலை ஏற்பட்ட பிறகு தினசரி ஆத்ம விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் 2.5 வருஷமாக சொல்லி வந்தேரு அப்படின்னு ஒரு அதை வந்து கொட்டை எழுத்தில் போட்டிருப்பாங்க போல்டில். அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாமே இந்த 2.5 நாழிகை பற்றி தான் சாமி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன என்னங்கம்மா 2.5 நாழிகைன்னா 1 மணி நேரம். அது அது அந்த அர்த்தம் கிடையாது, அது அது வேறு அர்த்தம். 2.5 நாழிகைன்னா 1 மணி நேரம். அந்த ஆமாம், அதனால தான் இந்த 2.5 நாழிகைன்றது இந்த தேக உணர்வை கடக்கணும், அப்புறம் வந்து ஜீவ உணர்வை கடக்கணும், அப்போ கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் கடந்தவர்களாகவும், அப்புறம் ஆன்ம நிலையில் நான் என்பது நான் அல்ல அது அது அப்படி நிலை நிற்கும்போது அதை மெய்யாகவே உணர்ந்து அப்படி நான் நான் என்று விளங்குறது அந்த வண்ணத்தில் விளங்குது இறைவனை தான் அப்படின்றத உணர்ந்து நம்முடைய உடல் பொருள் ஆவி ஆண்டவனை கொடுத்துறதுக்கு பேர் தான் 2.5 நாழிகை கடத்தல். இதுதான் வந்து பிறையாக சூடிக்கிட்டு இருக்கார் இறைவன். இது ஒரு சாதனம். இந்த மும்மலங்களை அறுத்தல், இது நிறைய அந்த பிறைக்கு இது இருக்குது. அருவம் அருவுருவம் உருவம், இந்த 3 இதோட வெளிப்படுறாரு. ஆமாம், இப்போ இந்த 2.5 தினம் வந்து 3 தினமாக கணக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. அமாவாசையிலேருந்து 3ஆவது தினம் வச்சுன்னா அதுக்கு மேலே 13 சேர்ந்துச்சான்னா அப்போ தான் பௌர்ணமி வருது நிறை ஞானத்தில் மெய்ஞானத்தில். அந்த 13 சேர்றதுன்றது தான் திருவருள் நிலை சேர்றது. திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரை ஓதொரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருள். அப்போ இவ்வளவு தத்துவமும் அதில் அடங்கியிருக்கு. இங்கே சைவ சித்தாந்தத்தில் இதை காண முடியாது. சுத்த சன்மார்க்கத்தினுடைய அதனுடைய பொருள் இங்கே தான் பார்க்க முடியும். அப்போ அந்த பொருள் இப்போ பார்க்குறதுக்கு எப்போவோ அந்த பாடல் வெளிப்பட்டு விட்டது திருஞான சம்பந்தர் பெருமான் மூலம். ஆனால் அதுக்கு பொருள் இன்றைக்கு தான் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் மூலமும் சுவாமி சரவணந்த அவர்களும் காண முடியுது. அப்புறம் பிடை சூடி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசின்னா காடுன்னா இருள் நிறைந்த அந்த ஒரு நிலையில் அந்த மலத்தை சுட்டரிக்கிறோம். அப்போது அந்த பூசினும் போது அதை வெற்றி கொடி நாட்டுக்கு 3 மலங்களும் அந்த தூள தேகம் சுத்த தேகமாகவும் சூக்கும தேகம் பிரணவ தேகமாகவும் காரண சரீரம் ஞான தேகமாகவும் மாற்றப்படுது. அதுதான்
ஆமாம், காரண சரீரம் தான் ஞானத்தை மாறுது. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான். அது என்ன ஏடுடைய மலரான்? எல்லா மலர்களுக்கும் அடுக்கடுக்க ரவுண்டில் ஒரு ஏடுகள் வரும், வருதுங்களா? மலர் நன்னா மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். மலர் நன்னா ஆன்மா, மலர்னா ஆன்மா. அகப்பு, அகப்புறப்பு, புறப்பு, புறப்புறப்புன்னு சொல்லுவாங்க. பூன்னு சொல்கிறாருன்னா வள்ளல் பெருமான். அகப்புன்னா ஆன்மா, அகப்புறப்புன்னா ஜீவன், புறப்புன்னா மனம், புறப்புறுப்புன்னா இந்திரியங்களாலான இந்த தேகம். ஆக இது மலர், ஏடுடைய மலரான் அப்படின்னும் பொழுது அந்த மலர் மீசை இருக்கிற அந்த உள்ளொளியாகிய ஆண்டவர் வந்து அந்த தாமரை என்கின்ற மலரில் 4 அடுக்குகள் கொண்டு இருக்கிறார். என்னென்னா அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இதுதான் அகப்பு, அகப்புறப்பு. அது ஆன்மா, ஜீவன், மனம், அதுக்கப்புறம் இந்திரியங்களான இந்த உடம்பு. அதுதான் ஏடுடைய மலரான். இதுதான் வள்ளல் பெருமான் வந்து அண்டத்தில் ஒளியாகவும் பிண்டத்தில் வந்து உணர்வு நிலைகளாக இருக்கிறார். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உணர்வு நிலைகளை தான் அங்கே அந்த மனங்கள் வந்து இந்த ஜீவனே இருக்கும். அந்த ஆன்மாவின் அந்த ஒரு வாசனை தான் அந்த மனம் இல்லையா? எப்படியாவது நம்ம உட்காந்து ஒரு நேரத்தை திடீர்னு ஒரு வாசனை வருதுன்னா அந்த ஆன்மாவின் மனம் தான் அந்த வாசனைங்களா? இருக்கிறப்போ ஒரு தியானம் பண்ணிட்டு உட்காடுறப்போ திடீர்னு ஒரு கற்பூர வாசனையோ ஒரு சாம்பிராணி அது வருங்க. அது உணராத வாசனைகள் அது கற்பூர வாசனை வந்து சுத்த தேகத்துக்கு அங்கே வள்ளல் பெருமான் வந்திருக்கிறாருன்னா அந்த மாதிரி வாசனை வரும். இன்னொன்று அது வழியில் நிறையெல்லாம் வரும். அதாவது திடீர்னு ஒரு வாசனை வரும், அது வந்து உலகப் பொருள்களில் இருந்து ஒரு வாசனையாக நமக்கு தெரியாது. ஆமாம். இன்னொன்று அதை ஏற்கனவே அனுபவித்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அது நம்ம பார்த்தோம்னா விழிப்பு நிலையிலே அந்த வாசனைகள் வரும், பலவிதமான வாசனைகள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையில் நீங்கள் அந்த உலகப் பொருள்களும் அந்த வாசனையே வராது. அது வரும். அதெல்லாம் அதை பற்றி ரொம்பலாம் அது பெருமையாக பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அது இறைவன் வந்து அது சில ஒரு ஊக்கப்படுத்துக்கிறதுக்காக சில ஒரு நான் இருக்கிறேன்னுன்ற ஒரு இதுக்கு ஒரு அந்த மாதிரி அவர் உள்ள உட்காந்து நம்மள செய்ய சொல்றாரு, என்ன சொல்றாரு இப்படின்னா நினைக்க சொல்லுங்க. நான் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நான் இல்லை இந்த உள்ள உட்காந்து நம்ம ஏற்கிறோம்க்கா அதை மட்டும் 100% நானே சொல்றேன். அரியனே சொல்றேங்க. நான் கூட இல்லை அரியன் அவங்க காலை பிடிச்சிட்டு இருக்கோம். என்ன இது போனாலும் சரின்னு போனீங்க. ரொம்ப நன்றிங்க, அருமையான விளக்கங்களை கற்றுக்கணும். அதுதான் அந்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த. முனை நாள்னா என்ன? நீங்கள் எங்களுடைய கருத்துண்ணா முனை நாள்ன்ற வார்த்தையை இங்கே போடுறாரு. பொதுவாக முனைன்னா என்னன்னு சொல்கிறோம்? ஒரு முனை கூரான பகுதி, ஒரு ஊசி முனைன்னு சொல்கிறோம். இந்த தெரு முனையில் போய் நெல்லுப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடற்கரையெல்லாம் 3 சந்திப்பு முனைன்னு சொல்லும். முனைன்னா ஒரு பாயிண்ட்டு, ஒரு மைன்யூட் ஷார்ப்பான ஒரு பாயிண்ட்டு. அப்போ நாளுன்றது 24 மணி நேரத்தில் முனை நாள்னா காலையில்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் சர்வ சதா காலமும் நித்திய நிகழ்காலத்தில் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் மறக்காமல். அதுக்கு பேர் தான் முனை நாள் படிந்தேத்த. அந்த முனை நாள்னா 24 மணி நேரம் ஒரு நாள். அந்த முனை நாள்ன்றது இந்த உண்மையிலேயே காலம் கிடையாது, நித்திய நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு செகண்டு. அதை சொல்ல வந்தது தான் முனை நாள். நித்திய நிகழ்காலத்தில் நினைக்கிட்டே இருக்கணும். அது வந்து இதில் வரும் பெரிய புராணத்தினால. நின்றாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் அவாமை. அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் முனை நாள் பணிந்தேத்த.
24 மணி நேரம் இறைவன் திருவடியே கணிச்சு உருகி இருக்கும். அப்படி 24 மணி நேரம் நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு செகண்டு தான் இருக்குது உண்மையில். நான் பண்ணிக்கல. ஆமாம், ஆன்மான்றது நித்திய நிகழ்காலத்தில் தான் சர்வ சதா காலம் விளங்குறது. அந்த ஒரு செகண்டில் பல கோடி யுகங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முனைநாள் பணிந்தேத்த. அந்த நினைப்போடு நான் செய்யணும். ஆமாம், முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த. அதுக்கும் இறைவனுடைய அருள் கிடைச்சாது. அது அவருடைய அருள் செய்ய நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம்தான் பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்று. பீடுன்னா பெருமை, சொல்லற்கரிய பெருமை உடைய பிரம்மாபுரம். திருஞான சம்பந்த சொல்கிற பிரம்மாபுரம் அப்படின்றதும், மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்கிற சிவபுரத்து செல்வர் அப்படின்ற சிவபுரமும் பிரம்மாபுரமும், வள்ளல் பெருமான் சொல்கிற சித்திபுரமும் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அந்த ஞான சித்திபுரம். ஆமாம், ஞான சித்திபுரம், அருட்பெருவெளி. அதுபோல் திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லலாம். அருட்துறை, அருட்துறை, திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்கிறான். அந்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அன்றேன்னா என்ன? ரெண்டு. இங்கே தான் மிக முக்கியமான ஒரு கருத்தில் கொண்டாந்து முடிச்சிடுறார். இவன் அன்றேன்னா, அதாவது தமிழில் இவன் அன்றேன்னா இவன் அல்லவோ அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்கும். இவன் அல்லவோ, அந்த அவன் இவன் அல்லவோன்னு ஒரு அர்த்தம், இவன் அல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்போது இங்கே சொல்கிறது இவன் அன்றே அப்படின்றது அவர் அந்த பிரம்மாபுரத்தில் இருக்கிற முன்னிலைப்பட்டிருக்கிற திருக்கோயிலில் பாடுறது கிடையாது. அவர் தனக்குள்ளே பாடுறார். அவர் தான் இங்கே திருஞான சம்பந்தனாக இருக்கார். அப்படி இருக்கிற திருஞான சம்பந்தன் நான் கிடையாது, அவர் தான் இங்கே இருக்கிறாரு. அப்போ நானுன்றது ஒன்று கிடையாது. அதுதான் இவரை திருமந்திரத்தில் சிவன் அவனாமே, சிவன் அவனாமேன்னு பல இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி இது திருப்பள்ளி எழுச்சியில் மணிக்கவாசர் சொல்கிறது பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயேன்னா ரெண்டு மீனிங் வந்துடுது. பள்ளி எழுந்தருள்வாயின்ற மீனிங்கும் வந்துடுது. பள்ளி எழுந்தருளாயின்னா பள்ளி எழுந்தருள மாட்டாயின்னு அர்த்தம் வந்துடுது. தமிழில் அந்த தமிழ் அற்புதமான ஒரு தமிழ். அதில் அந்த மாதிரி இது மற்ற இதில் வராது. ஆமாம், இதுதான். ஆக அன்னைக்கு எப்போவோ 1000 வருடங்களுக்கு முன்பு பாடின பாடலுக்கு இன்றைக்கி சுத்த சன்மார்க்கத்தில் இந்த விளக்கம் நமக்கு வரலாறுடைய மூலமாகவும் சரவணதாசன் மூலமாகவும் கிடைக்குதுமா. சரிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. தயவு 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 தயவு. ஆ.